ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி. திரையோதசி திதினே வந்தாலே பிரதோஷங்க. ஓகேங்களா? திரையோதசி திதி எப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாள் வரும், பௌர்ணமிக்கு முதல் நாள். ஓகேங்களா? திரையோதசி திதிக்கு மறுநாள் அமாவாசையோ இல்லை எப்படின்னா பௌர்ணமியோ வரும். இன்று பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. கிருத்திகை நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் பார்த்தீங்கன்னா 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் மேற்கு, வெள்ளம். ஓகேங்களா? மேற்கு பக்கம் பயணம் பண்றவங்க வெள்ளம் சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு 3 விதமான நன்மைகள்ங்க. இன்று வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? அம்பாள் வழிபாடு மிக 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 சிறப்பு. துர்க்கை அம்பாள் வழிபாடு. சரிங்களா? காலையில் பார்த்தீங்கன்னா 10:12 அந்த டயத்தில் போய் திருமணம் கைகூட வேண்டும் என்று நினைக்கும் ஆண்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதே டைம் பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவனுடைய உடல்நிலை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா அமையணும், லாபங்கள் ஏற்படணும் அப்படின்ட்டு பெண்கள் போய் விளக்குகள் போடலாம் துர்க்கைக்கு. சரிங்களா? திருமணம் ஆகாம லேட் ஆகிட்டே இருக்கிற ஆண்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்குகள் போடலாம். இதே டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரதோஷங்க. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை பிரதோஷம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு நமக்கு மிக மிக சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? பணவரவுகள், தொழில லாபங்கள் இதெல்லாம் வேணும்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை தயவுசெய்து தவற விடாதீங்க. வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் முழுக்க பிரதோஷத்தில் அபிஷேகத்துக்கு போய் கலந்துக்கோங்க. நந்தி பகவானுடைய அபிஷேகத்துக்கு பால், பன்னீர், சந்தனம், உங்களால் முடிஞ்சது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வாங்கி கொடுங்க. தொழிலில் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான 3வது ஒரு விஷயம், இன்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அந்த மலை மேல் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்டிலும் தீபங்கள் ஏற்றுவோம். இன்று கார்த்திகை தீப திருவிழா. சரிங்களா? கார்த்திகை தீப திருவிழாவை இன்னைக்கு கொண்டாடுறோம். எல்லார் வீட்லையும் கொண்டாடுவாங்க இன்னைக்கு. சரிங்களா? மிக 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 சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. அது மட்டும் இல்லைங்க, கார்த்திகை நட்சத்திரம் வேற. அப்போ கார்த்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அற்புதம். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு. இது எல்லாமே நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. கார்த்திகை தீபம் எத்தனை விளக்குகள் நம்ம போடலாம். பரணி தீபத்துக்கு 15 போட்டோம். அப்போ கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எத்தனை விளக்குகள் போடலாம் அப்படின்னா, அந்த 15 விளக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 9 விளக்குகள் சேர்த்துக்கோங்க. 15ம் 9ம் 24. சரிங்களா? அப்ப 24 விளக்கா வந்துருது இல்லையா? அந்த 24 விளக்குகள் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. உள்ள பார்த்தீங்கன்னா பூஜை அறையில 6 விளக்குகள் வச்சிருங்க. மற்ற 6 விளக்குகள் போக மிச்சம் எத்தனை இருக்கும்? 24 விளக்குல 19 விளக்குகள் இருக்கும். அந்த விளக்குகள் வீடு முழுக்களும் எங்கெங்க நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு அழகா வைங்க. இன்று கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுங்கள். மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மேஷம், வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா? மேசராசிக்கு வியாபாரத்தில் லாபம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சின்ன வியாபாரிகள் இருந்தால் சரிதான், பெரிய லெவலில் வியாபாரிகள் இருந்தால் சரிதான். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பேசுவீங்க, அதன் மூலமாக லாபம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷபம், வேலைகளில் சுறுசுறுப்பு. ஓகேங்களா? வேலையில் அவ்வளவு அழகா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பரபரப்போடு எல்லாம் பண்ணுவீங்க. உங்களை தேடி வேலை வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும். எல்லா வேலைகளும் ரொம்ப அழகா பார்த்து முடிச்சிடுவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுனம், கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா? அது தொழில் தொடர்பான அலைச்சல், வியாபாரம் தொடர்பான அலைச்சல். ஆமா, அதாவது தொழில் தொடர்பான ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் ஒருத்தட்ட பேச போகணும் அப்படின்னா அதுக்கு அலைஞ்சுதானே ஆகணும். ஓகேங்களா? அந்த அலைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி தான் இருக்குமே ஒழிய அதில் அந்த வெற்றிகள் நம்முடைய எதிர்பார்த்த மாதிரி தொழில லாபங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. செலவுகளும் இன்னைக்கு இருக்குங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. செலவுகளில் எது வேண்டும் எது வேண்டாம்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க. இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். உயர் பதவி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, புதிய பதவிகள் நம்மளை தேடி வருமா. அந்த பதவிகளுக்கு புதிய பதவிக்கு நீங்க எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் ஏற்பாடுனா என்ன? எம்டி கிட்ட போய் பேசுறது, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய உயர் அதிகாரிகள் யார் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் பேசுறது, உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் எல்லாம் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். உயர் பதவியும் இன்று தேடி வரும். கடகத்திற்கு வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை சாதிக்கலாம்.
சிம்மம், வியாபாரத்தில் கொஞ்சம் விரயம் இருக்குங்க. தொழில் தொடர்பான விரயமா இருக்கு. அதே டைம் வியாபாரத்திலும் விரயங்கள் இன்னைக்கு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. தொழில பாத்தீங்கன்னா முதலீடுகள் பண்றவங்க இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இன்று பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்களை நீங்க இன்னைக்கு எல்லாம், அதாவது இந்த நமக்கான ஒரு எதிராக சில விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். கன்னி, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிங்க. சரிங்களா, உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் இருக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளாக இருந்தாலும் சரிதான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, அவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் இன்று வெற்றிகள் தேடி வரும். இன்று சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சரிங்க, சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது, அதை மட்டும் தயவு செய்து நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். துலாம், வியாபாரத்தில் லாபம். ஓகேங்களா, அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குற முயற்சியிலே நீங்க இறங்குவீங்க இன்னைக்கு. சரிங்களா, வியாபாரத்தில் லாபம் வரும் தான், இருந்தாலுமே அந்த வியாபாரம் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்ல பின்ன இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாமே வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய உணவில் கொஞ்சம் கவனம் வேண்டும். சரிங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரம் தவறி உணவு உண்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சுட சுட சாப்பாடு சாப்பிடுங்க. உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. விருச்சிகம், சுபகாரியங்கள், வாழ்க்கை துணைவர் மூலமாக, வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுபகாரிய நிகழ்வுகள், ரொம்ப நாளா ஒரு சுபகாரியங்கள், வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு போகலாம், இல்லை பின்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்க போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, எதிர்பாராத சின்ன சின்ன தொல்லைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.